நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பெரும்பான்மையானவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் செய்தாலோ ஒருவொருவர் மனஸ்தாபப்பட்டாலோ அது சொந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், பந்தங்களாகட்டும், ஆஃபீஸில் இருக்கிறவர்களாகட்டும், அவர்களை மன்னிக்க நமக்கு மனது வருவது இல்லை. நமக்கு விரோதமாக பேசினாலே அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை. ஆனால் ஒருவனை மன்னிக்க வேண்டுமென்றால் 7 தரமோ மன்னிக்க வேண்டுமோ என்று ஆண்டவருக்கு ஒருவர் கேட்கும் பொழுது 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறினார். நாம் எப்படி இருக்கிறோம்? மன்னிக்கிறோமா? இல்லை மன்னிக்காமல் விட்டுவிடுகிறோமா? பிறகு பார்த்துக்கிறோம் என பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இதைத்தான் இது ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவருக்கு பெரிய அளவில் ஒரு தோட்டம் இருந்தது. பக்கத்து தோட்டக்காரனுக்கும் இவருக்கும் ஒரு அடி வித்தியாசத்தில் 2 பேருக்கும் சண்டை வந்தது. ஒருவர் பயங்கரமாக திட்டிக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் தீராத பகையாக இருந்தது. ஒரு 20-25 வருஷ பகையாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாய் வந்தது. அந்த நேரத்தில் ஒருவர் வந்தார். உன்னுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ மன்னிக்க வேண்டும். அது நீ செய்தாயானால் கண்டிப்பாக உன் ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்று கூறினார். அவர் இன்னும் சில உதாரணங்களை கூறினார். இயேசுபிரான் தன்னை அடிக்கும்போதும் கூட இவர்கள் ஏதோ தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். அதேபோல் ஒரு மனிதன் இயேசுவை பற்றி கூற வந்த பொழுது அவரை ஜீப்பில் அவரையும் அவர் மகன்களையும் தீயிட்டு கொளுத்தியது இந்தியாவில் தான். ஆனாலும் அவர் மறைவிடத்தில் நீதிபதி கேட்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவளை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதுபோல்தான் நாம் மன்னிக்கிறோமா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த விவசாயி என்ன செய்தார் தெரியுமா? அவர் சொன்னவன் அப்படியா ஐயா, கண்டிப்பாக மன்னித்து விடுகிறேன் என்று தன்னுடைய 2 மகன்களை கூப்பிட்டார். தம்பிகளா, நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அவனை மன்னித்து விடுகிறேன். ஆனால் நீங்கள் அவனை சும்மா விடக்கூடாது. என்ற ஆத்மா சொர்க்கத்துக்கு போகட்டும். நான் போன பிறகு அந்த பக்கத்து தோட்டக்காரனை 2ல் 1 பார்த்துருங்க என்று சொல்லி கண்ணை மூடிவிட்டார். இது மன்னிப்பாகுமா? நாம் எத்தனை பேர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாய்ப்பேச்சுக்கு மன்னிக்கிறோம், இருதயத்திலிருந்து மன்னிக்கிறோமா, இல்லை பேச்சளவில் உதட்டளவில் மன்னிக்கிறோமா? ஆனால் மன்னிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யாராவது மீது பகைமை கொண்டிருந்தால், அண்ணன் தங்கச்சி கூட பகைமை கொண்டிருக்கலாம், அண்ணன் தம்பி கூட பகைமை கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் மாமியார் மருமகள் மீது பகைமை கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இதை கேட்குற நீங்கள் இன்றே மனம் திரும்பி மன்னித்து விடுங்கள். நீங்கள் பெரிய மனிதராகி விடுவீர்கள் என்று சொல்லி இந்த நாளுக்கான அந்த தியானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.